நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். அல்லது 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2, 5, 8, 10, 11 பணபர ஸ்தானத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானத்தில் இருப்பது, இல்லை உபஜய ஸ்தானத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 9, 12 அபோகலியம் ஸ்தானத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2, 7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3, 8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2, 7, 11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3, 6, 8, 12 வீட்டு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3, 6, 8, 12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கும்பலக்கணம் கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்தில் எண்ணி வர 1ஆம் பாவமான கும்பராசின்னு பதிவாகும். அந்த கும்பராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த நட்சத்திர சாரத்தில் வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய குரு பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலனை தர போகிறாங்க அந்த பதிவாகும். இந்த பதிவானது நான் கும்பலக்கணம் கும்பராசிக்காரர் தான் இந்த பதிவு நாங்கள் பார்க்கணும் கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் கும்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். அந்த பலன் 100% அப்படி ஒத்து வரும். ஓகேங்களா? இந்த பதிவானது பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கூடியவன் திசை கேட்டிங்கனாக்கா இது ராகு திசையாகும். ஓகேங்களா? அப்போ புத்தி எத்தனை கூடிய புத்தின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அது குரு புத்தி இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 கூடியவன் 11 கூடியவனோட புத்திங்க. அதாவது திசை ராகு திசை, புத்தி பார்த்தீங்கன்னா 2 கூடியவன் 11 கூடிய புத்தி. ஓகேங்களா? அப்போ ராகு பகவான் எத்தனை வருடங்கள் நம்ம செயல்பட்டு இருப்பான்னு கேட்டிங்கனாக்கா 18 ஆண்டு காலம் வரையும் நம்ம செயல்பட்டு இருப்பாருங்க ராகு பகவான். ஓகேங்களா? தசாநாதன். அப்போ புத்திநாதன் ஆகிய குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அவரோட புத்தி நம்மளோட செயல்பட்டு எத்தனை ஆண்டு காலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு காலமும் 3 மாதமும் 6 நாட்கள் வரை செயல்பட்டு இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ லக்கணத்துலேருந்து எண்ணி வர 1ஆம் பாவமான கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது பார்த்துடலாங்க. அப்போ என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? அங்கே பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும், சதயம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருக்கும். மொத்தம் 7 பாதங்கள் மொத்தம் 9 பாதம் அந்த இதில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய குரு பகவான் அதாவது தசாநாதன் அங்கே இருந்தால் இது புத்திநாதன், அந்த இடத்துல புத்திநாதன் என்ன பலன் கொடுப்பாரு பார்த்துருவோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 சம்மந்தப்படுறாங்க, 1ஆம் பாவம் சம்மந்தப்படுது. ஓகேங்களா? 3 10 சம்மந்தப்படுது, 2 11 சம்மந்தப்படுறாங்க. இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது ராகு குரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தா பணத்து மேலே நம்ம மோட்டிவ் ஜாஸ்தியாகுங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வருமானம் சம்பாதிச்சாகணும், ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை பார்க்கணும், லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் கட்டாயம் இருக்குங்க. இது மட்டும் இருந்தால் பரவாயில்லைங்க. கூட பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் தொடர்பு ஏற்படுங்க. 2ஆம் தொடர்பு ஏற்படும். ஓகேங்களா? சிலருக்கு 2ஆம் திருமணமாக ஆகும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமாகவோ ஒரு பழக்கவழக்கத்து மூலியமாகவோ இந்த செயல்பாடு நடக்குங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வருமானத்தை 1க்கு டபுளாக இந்த எட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கட்டாயம் தொழில் பண்ணுவோமான்னு கேட்டாக்கா தொழில் கட்டாயம் பண்ணி தொழில் நல்லா வருமானத்தை ஈட்ட முடியுமான்னு கேட்டால் வருமானத்தை ஈட்டுருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது மூத்த சகோதர தொடர்பில் நண்பர்கள் தொடர்பில். ஓகேங்களா? இல்லைன்னா 2ஆம் தாரம் பண்ண அவங்க தொடர்பில், இல்லைன்னா குடும்ப தொழில் இந்த மாதிரி தரப்பில் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ தனி தொழில் பண்ணாக்க இவர் என்னன்னா லாபங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதுக்குன்னா முயற்சி எப்பயுமே ஒரு பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சரி, நீ எவ்வளோ பார்க்கலாங்க, அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்து சதயம் சாரத்தில் உங்களோட இது புத்திநாதன் ஆகிய குரு பகவான் இருந்து புத்திநாதன் என்ன பலன் கொடுப்பான்னு பார்ப்போம். இப்போ 1 சம்மந்தப்படுறாங்க, அப்போ அந்த ராகு சம்மந்தப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ 1 சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு 2 11 சம்மந்தப்படுது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இது சதயம் சாரத்தில் நின்று குரு பகவான் நின்று புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நாம் அதாவது ஊருக்கு பார்த்தா நம்ம நல்ல வேஷம் போடுவோம். இந்த மாதிரி புத்தி நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறத பூரா நான் நல்லது பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லுவோம். ஆனால் அது பண்ணி நடந்துக்க முடியாது நம்மளால். ஓகேங்களா? உனக்கு நான் 100 ரூபா தரேன், ஒரு 1000 ரூபா வாங்கி நான் 100 ரூபா தரேன், அந்த 100 நாமளும் வச்சுக்குவோம். அந்த மாதிரி சூழலை தள்ளப்பட்டுருவோம். ஓகேங்களா? அப்போ நாம் பணத்துக்காக நம்ம எதுவுமே பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன இக்குகள் வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி பிரச்சனை நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன அர்த்தங்க? அப்போ 1ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு அப்போ 2 பாவம் சம்மந்தப்படுது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தாங்க. 2ஆம் தொடர்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுத்துருங்க. இன விட்டு இனம் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஓகேங்களா? அது இன விட்டு இன நண்பர்கள் அதே மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அவங்க உபயோகரமாக இருப்பாங்க. அவங்க நம்மளோட ஒரு ஆதாயத்தை எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஆதாயத்தை எதிர்பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பணம் காசு மணி அந்த மாதிரி செயல்பாடு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நம்மளுக்கு அது நாமளும் பணம் மோட்டிவில் தான் இருப்போம், நம்மளுக்கு பலவர்களும் பணம் மோட்டிவில் தான் பழகுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைனு இந்த மாதிரி அணுகி அது மூலியம் லாபத்தை பெறுறது. ஓகே, சிலர் பார்த்தீங்கன்னாக்கா மந்திர உச்சாகரம் இந்த பின்னி சூனி இந்த மாதிரி செய்வேன் இந்த மாதிரி தொடர்பில் ஒன்று தொழிலுக்கு இவங்க பண்ணி தொழிலை வளர்க்க பார்ப்பாங்க, இல்லை தொழிலை ஆக்க பார்ப்பாங்க. அதை
இந்த மாதிரி மாற்றி மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்து போகலாங்க. அடுத்து அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க, அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்ன புரட்டாதி சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ புரட்டாதி சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, 1 பாவம் சம்மந்தப்படுது, 2 11 டபுளாக சம்மந்தப்படுது. அப்போ புரட்டாதி சாரம் குருவோட சாரம். ஓகேங்களா? அப்போ புத்தியோட சார் சுய சாதம் புத்தி நடத்துறாரு. அப்போ ஓகேங்களா? அப்போ 1 பாவம் சம்மந்தப்பட்டு 2 11 சம்மந்தப்படுது, 1 டபுளாக சம்மந்தப்படுது. கட்டாயமாக இந்த அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து என்ன திசைங்க, ராகு திசைங்களா? அப்போ ராகு திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு புத்திங்களா, குரு புத்தி வந்து சுய புத்தி இருந்து வேலை செய்யுது. அப்போ கட்டாயமாக நாம் அந்த பணத்தை பெறணும்னா கட்டாயமாக ஏதோ ஒன்று பண்ணி குடும்பத்துக்கு வருமானத்தை சேர்த்திடுவோம். குடும்பத்தை எப்படியும் காப்பாற்றோம்னா ஏதோ ஒரு வழியில் வருமானத்தை ஈட்டிடுவோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வருமானத்தை டபுள் ஆகுவோம். ஓகேங்களா? அப்போ மூத்த சகோதரிகளுக்கு நண்பர்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உதவி பண்ணுவோம், அவனுக்கு உதவியும் பெறுவோம். ஓகேங்களா? அப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பணம் ஓட்டிவு நம்மளுக்கு இருக்கும். அவங்க மூலிமா நாம் வந்து லாபத்தையும் பெறுவோம், உதவி பண்ணுவோம், லாபம் பெறுவோம். ஓகேங்களா? அப்போ பொதுநலமும் இருக்கும், சுயநலமும் இருக்கும். இப்படி மாற்றி இருக்கும். அப்போ எதுக்கும் பார்த்தீங்கன்னாலும் அந்த 2ஆம் தாரங்கிறது கனெக்ஷனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். சிலர் 2ஆம் திருமணமும் பண்ணி வச்சிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரி நடக்கும், நண்பர்களும் நடக்கும். ஏதோ ஒரு வழியில் சுற்றி வட்டாரத்தை அந்த காரத்தை தொடும். ஓகேங்களா? இது பயணிச்சு போய் சிறப்புடன் பயணிச்சு சிறப்படைங்க, சிறப்புடன் வாழ்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையணும் எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.